ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீட்டில் எல்லோரும் இடியாப்பம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி, இடியாப்பம் மாவு ரெடி பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பசங்களை டியூஷன் விட்டுட்டு வரும்போதே மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். சரி, பசங்களை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே இடியாப்பத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாவு இடியாப்பம் சாஃப்டாக வரணும்னா சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சால் தான் நல்லா இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கொதிக்க தண்ணியை வச்சு ஊற்றிட்டேன். மாவு போட்டது என்னமோ கொஞ்சோண்டு, அது ஒரு சட்டி ஃபுல்லாக வந்துருச்சு. கையில் தொட்டு கூட பார்க்க முடியல, அவ்வளோ சூடு. சரின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஆற வச்சு பிணைஞ்சி வச்சுட்டு பசங்களை போய் டியூஷன் கூட்டிகிட்டு வந்தாலான்னு போய் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறேன். மாவு இன்னும் முறுக்கு மாவு மாதிரி கெட்டியாகி போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லி இடியாப்பம் ஆச்சில் வச்சு புளிஞ்சு பார்க்குறேன். புளியவே முடியல. நானும் மொத்த ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து புளிஞ்சு பார்க்குறேன், சுத்தமாக முடியல. என் பிஞ்ச கை மாதிரி ஆயிடுச்சு. நானும் என்னென்னமோ மாமா கால் பண்ணி தயவு செஞ்சு என்னால் தனியாலாம் இடியாப்பம் புளிய முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் சரி அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கிடையில் கவின் ஏமா தனியாக கஷ்டப்படுறேன், நான் புளிஞ்சு தரமாண்ணா, உன்னால் முடியாதடா வேணாண்டான்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. நான் தான் புளிவேன்னு சொன்னான். சரி புளிடான்னு சொல்லி கொடுத்ததுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணிட்டான். ஏன்னா மாவு புளியறன்ற பேரில் புளிஞ்சது பூரா அவனே எடுத்து திங்க ஆரம்பிச்சு. ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும், கொஞ்சம் நேரம் போய் நீ டிவி பாரு, அதுக்குள்ளே இடியாப்பம் ரெடி ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் புளிஞ்சு வச்சதெல்லாம் எடுத்து வச்சு வேக வச்சுட்டு எடுத்து பார்த்தா இடியாப்பம் மாதிரி தான் இருக்குது. அது இடியாப்பமா இட்லியா இல்லை களியா என்னன்னு எனக்கே தெரியல. சரி இப்படி தான் இருக்கும் போல் நானும் எடுத்து வச்சிட்டேன். ஒவ்வொருத்தவங்க இந்த இட்லி மாதிரி சுட்டுட்டு அதுக்கப்புறம் இடியாப்பத்தில் புளிஞ்சு வைப்பாங்க, சந்தகன்னு சொல்லுவாங்க. இங்கே வர இடியாப்பம்லாம் வண்டியில் கொண்டு வருவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இது இடியாப்பமா இல்லை அது இடியாப்பமா இல்லை என்னன்னு எனக்கே தெரியல. சரி இதுதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணால் அரை மூடி தேங்காய்க்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். என்னத்த சொல்கிறது எனக்கே தெரியல. எல்லோரும் சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே ஒத்துக்குவோன்னு சொல்லிட்டு இடியாப்பம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். தம்பி இடியாப்பம் நல்லா தான் சாப்பிட்டான், நல்லா இருக்குன்னு ஆகா ஓகோன்னு சொல்லி எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. பாப்பா தான் அந்த இடியாப்பம் பாலை தொட மாட்டாளே, அதனால் அவளுக்கு கொஞ்சம் காரமாக ரெடி பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டு இடியாப்பத்தை கொஞ்சம் ஆற வச்சு அதையும் எடுத்து உள்ளே போட்டு கொஞ்சம் கிண்டு இறக்கி பாப்பாட்ட கொடுத்துட்டேன். அவளும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் என்னை நம்பி ஆசையாக இடியாப்பம் கேட்டதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஆனால் என்னால் அதை இடியாப்பம்னு ஏற்றுக்கவே முடியல. நெக்ஸ்ட் டைம் இடியாப்பம் செய்யணும்னா 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை 10 தடவை யோசிச்சுட்டு தான் செய்வேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.